தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் என்று அழைக்கக்கூடிய பாரதி ராஜாவுடைய திரைப்பயணமும் வாழ்க்கையும் தமிழ் சினிமாவினுடைய அழகியலையும் அடையாளத்தையும் தலைகீழாக மாற்றி போட்ட ஒரு வரலாற்று புரட்சியாகும். எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையும் மண்ணினுடைய ஆன்மாவையும் திரைக்கு கடத்தி வந்த பெரும் கலைஞர்களுடைய சாதனையும் பெருமையும் தமிழ் நெஞ்சங்களில் என்றுமே அழியாத வடுவாக நிலைத்திருப்பதாகும். யார் இந்த பாரதி ராஜா? தேனி மாவட்டம் அல்லின் நகரம் ஊராட்சியில் பெருமாத்தேவர் மற்றும் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள் தம்பதிகளுக்கு 1941 ஜூலை மாதம் 17 பிறந்தவர் தான் இயக்குனர் பாரதி ராஜா ஆவார். இவருடைய பெற்றோர் இவருக்கு வைத்த இயற்கை பெயர் சின்னசாமி என்பதாகும். சினிமா மீது கொண்ட தீவிர காதலால் சென்னைக்கு வந்த பாரதி ராஜா பல முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்திருக்கிறாரு. சினிமாவினுடைய நுணுக்கங்களை முழுமையாக கற்றுக்கிறாரு. அந்த ஆரம்ப கால போராட்டங்களும் வறுமையும் அனுபவங்களுமே பிற்காலத்தில் தமிழ் சினிமாவை உலுக்கி எடுத்த ஆகச்சிறந்த படைப்புகள் உருவாகுவதற்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்குது. 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகி இருக்கிறார் பாரதி ராஜா. அது வரைக்கும் செட்டிங்குள்ளே முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை திறந்த வெளிக்கு, அதுலேயும் குறிப்பாக கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்றவரும் பாரதி ராஜா தான். தமிழ் சினிமாவினுடைய போக்கையே மாற்றியமைத்த பெருமை இவருக்கே சாருங்க. அதைத் தொடர்ந்து இவர் இயக்கிய கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், புதிய வார்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஈரம், மண் வாசனை, டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வேதம், புதிது போன்ற திரைப்படங்கள் வெறும் வணிக படங்கள் மட்டும் கிடையாதுங்க. அவை தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் வாழ்க்கையும் அழகையும் ஆழத்தையும் சமூக அவலங்களையும் பேசிய மிக முக்கியமான காவிய படங்களாக சொல்லப்படுது. பாரதி ராஜா தன்னுடைய தாயினுடைய நினைவாக எடுத்த படம் கருத்தம்மாவாகும். இது சமூக பதிவாக மாறியது. அவருடைய பெருமைகளில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. பாரதி ராஜாவுடைய ஆக்கச்சிறந்த சாதனைகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. தமிழ் சினிமாவுக்கு அவர் தாராளமாக வாரி வழங்கிய மனித வளமாகும். அதே போல் ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற முன்னணி கதாநாயகிகளையும், கார்த்திக், நெப்போலியன் போன்ற உன்னதமான கதாநாயகர்களையும் திரை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். அவர்களை பட்டத்தீட்டிய வைரங்களாக மாற்றிய பெருமை பாரதி ராஜாவுக்கே சாரும். இயக்குனராக புகழின் உச்சியை அடைந்தவர் அவர். பிற்காலத்தில் ஒரு முதிர்ச்சியான நடிகராகவும் தன்னுடைய முத்திரையும் பதித்தவர் பாரதி ராஜா ஆவார். சமீபத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம், மகாராஜா போன்ற திரைப்படங்களில் இவருடைய யதார்த்தமான நடிப்பும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பும் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய இதயங்களையுமே உருக்கச் செய்திருக்குது. இந்திய திரையுலகிற்கு அவர் ஆற்றிய இந்த இணையற்ற பங்களிப்பை பாராட்டி கடந்த 2024 இந்திய அரசு இவருக்கு உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. இத்தனை புகழையும் பெருமையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கலைஞருடைய சொந்த வாழ்க்கை ஒரு தத்துருவமானதான சோகத்தை கொண்டதாகும். இவருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு மார்ச் 25 இவருடைய மகன் மனோஜ் உடல்நலக் குறைவால் காலமானார். தன்னுடைய முதுமை காலத்தில் மகனை பறிகொடுத்த அந்த பாசமிக்க தந்தையுடைய சோகம் உலகத்திற்கு பல உணர்ச்சிகரமான காவியங்களை தந்த ஒரு படைப்பாளியினுடைய வாழ்க்கையில் நேர்ந்த ஆகப்பெரிய துயரமாக சொல்லப்படுது. கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயங்களை கொள்ளை கொண்ட இயக்குனர் இமயம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை தாண்டி தமிழ் சினிமாவின் வரலாற்றில் என்று அழியாத பெருமைக்குரிய ஒரு சகாப்தமாக இருக்கிறாரு. தன்னுடைய தனித்துவமான இயக்கத்தால் ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சென்னையில் தன்னுடைய குடும்பத்தோடு வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. வயது மூப்பு காரணமாக இவருக்கு உடல்நல பிரச்சனையானது ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் காலமானார். பாரதி ராஜாவுக்கு வயது 85 ஆகும். 1977 வெளியான 16 வயது நிலை படம் மூலமாக இயக்குனராக பாரதி ராஜா அறிமுகமானார். கிராமத்து வாசனையை விடாதவரும் இவர்தான். 43 ஆண்டுகளாக படம் இயக்க வந்த பாரதி ராஜா கடந்த 6 ஆண்டுகளாக படத்தை இயக்கவில்லை. அதற்கு பதிலாக படங்களில் நடிச்சிட்டு வந்தார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய மகனான மனோஜ் மாரடைப்பால் இறந்ததும் பாரதி ராஜா சோகத்தில் இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு மலேசியாவில் இருக்கக்கூடிய மகள் வீட்டில் தங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் சென்னைக்கு மீண்டும் திரும்பி வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அவருடைய உடல் நலமானது பாதிக்கப்பட்டிருக்குது.
நுரையீரல் தொற்று ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு. தீவிர சிகிச்சை பிரிவில் பல நாட்கள் இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு மீண்டும் வீடு திரும்பிய போதிலும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு பாரதி ராஜா. அவர் நிச்சயம் குணமடைந்து விடுவார் என்று பிரபலங்களும் ரசிகர்களும் நம்பியிருந்த நிலையில இன்று அதிகாலை அவர் காலமானார். வயது ஒரு தடையில்லை என்றும் வாலிபர் போல வேலை செய்து வந்தவரும் பாரதி ராஜா தாங்க. ஆனால் ஒரே மகன் இறந்த பிறகு பாரதி ராஜா நொறுங்கி போயிட்டாரு. மகன் இறந்த ஒரு வருஷத்திலேயே அவரும் இந்த உலகை விட்டு சென்றிருக்கிறாரு. படிக்கும்போதே நடிக்கக்கூடிய ஆர்வம் பாரதி ராஜாவுக்கு வந்திருக்கு. நாடகங்கள் பார்த்து வளர்ந்தவர் ஆவார். நாடகம் போடக்கூடிய அளவுக்கு கதை எழுதினார். சுகாதார ஆய்வாளராக வேலை கிடைத்தது. ஊராக சென்று மக்களிடம் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்கின்ற வேலையாகும். அப்படி ஒருமுறை பண்ணையாபுரம் சென்றிருந்த போது அங்கே இசையமைப்பாளர் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கரர் போன்றோரது அறிமுகமானது கிடைச்சிருக்குது. பாரதி ராஜா தன்னுடைய சகோதரியின் மகள் சந்திர லீலா என்பவரை திருமணம் செஞ்சிருக்கிறாரு. இவருடைய திருமண செலவு முழுவதையும் தயாரிப்பாளர் KRG ஏற்றிருக்கிறாரு. பாரதி ராஜா சந்திரலீலா தம்பதிகளுக்கு மனோஜ் என்கின்ற மகனும் ஜனனி என்கின்ற மகளும் பிறந்திருக்கிறாங்க. மலேசியாவை சேர்ந்த ராஜ்குமார் தம்பி ராஜாவுக்கு மகள் ஜனனியை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாரு. மகன் மனோஜ் தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்கிறாரு. சென்ற வருஷம், அதாவது 2025 மார்ச் மாதம் 25 மாரடைப்பால் மனோஜ் காலமானார். மனோஜனுடைய மனைவியின் பெயர் நந்தனா. இவர்களுக்கு ஆர்த்திகா, மதிவதனி என்ற 2 மகள்கள் இருக்கிறாங்க. 2004 பத்மஸ்ரீ இந்திய அரசிடமிருந்து தேசிய விருதை பெற்றவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஆவார். 1982 சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றிருக்கிறாரு. அதே போல் 1986 தேசிய திரைப்பட சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதையும் பெற்றிருக்கிறாரு. முதல் மரியாதை படத்திற்காக வாங்கியிருக்கிறாரு. தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருக்காக விருதையும் பெற்றிருக்கிறாரு. 1988 பிற சமூக பிரச்சனைகள் குறித்து சிறந்த படத்திற்காக தேசிய திரைப்பட விருது, வேதம் புதிது படத்திற்காக இயக்குனர் விருதை வாங்கியிருக்கிறாரு. 1995 கருத்தம்மாவுடைய பட இயக்குனரான பாரதி ராஜா குடும்ப நலன் குறித்த சிறந்த படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றிருக்கிறாரு. 1996 சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறாரு. அந்தி மந்தாரை போன்ற படத்திற்கான இயக்குனர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. 2001 தேசிய சிறந்த திரைக்கதைக்கான திரைப்பட விருது, கடல் பூக்கள் படத்திற்கான இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. 1978 சிறந்த தமிழ் இயக்குனர் சிவப்பு ரோஜா படத்திற்காக ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. அதே போல் 1987 வேதம் புதிது படத்திற்கான ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. 1987 வெளிவந்த வேதம் புதிது படத்திற்கு இன்னொரு ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. 1994 சிறந்த தமிழ் திரைப்படமான கருத்தம்மாவுக்கு ஃபிலிம்பேர் விருதையும் வாங்கியிருக்கிறாரு. 1977 சிறந்த இயக்குனர் விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் 16 வயது நிலை படத்திற்காக கொடுக்கப்பட்டது. அதே போல் 1979 சிறந்த படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது 2வது பரிசு புதிய வார்ப்புகள் படத்திற்காக கொடுக்கப்பட்டது. 1981 சிறந்த இயக்குனர் விருது அலைகள் ஓய்வுதலை படத்திற்காக பெற்றிருக்கிறாரு. 1994 நல்ல வெளிச்சத்தில் பெண்ணை சித்தரிக்கக்கூடிய சிறந்த திரைப்படமாக சொல்லக்கூடிய கருத்தம்மா படத்திற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வாங்கியிருக்கிறாரு. 2001 தமிழ்நாடு மாநில திரைப்பட கௌரவ விருதை பெற்றிருக்கிறாரு. 2001 அறிஞர் அண்ணா விருதையும் பெற்றிருக்கிறாரு. 2003 முதல் இடத்துல சிறந்த திரைப்படமான ஈர நிலம் படத்திற்கு வாங்கியிருக்கிறாரு. அதே போல் நந்தி விருதையும் பெற்றிருக்கிறாரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. 1981 சிறந்த இயக்குனருக்கான நந்தி விருதையும் 2012 தமிழ் சினிமாவுக்கு முக்கிய பங்களிப்பு கொடுத்ததற்காக விஜய் விருதையும் பெற்றிருக்கிறாரு. 2013 துணை நடிகருக்கான பாண்டியன் நாடு படத்திற்காக விருதையும் பெற்றிருக்கிறாரு. 1980 தென்னிந்திய திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் கல்லுக்குள் ஈரம் படத்திற்காக சிறந்த தொழில்நுட்ப கலைஞர் விருதையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வாங்கியிருக்கிறாரு.
2005ஆம் ஆண்டு சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டத்தையும் பெற்றிருக்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாரதிராஜா பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.